Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சவுந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை, அத்தியாயம் 23. ஈச, அந்த ஐயர் பொண்ணுக்கிட்ட இருக்கிற குழந்தைக்கு சத்து வரப்போகுது. எம்பிட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட 50 கோடி என்றான் லோகு. அதை கேட்ட ஈஸ்வரி தன் வெற்றிலை குதப்பல் வாயை நியாயத்துக்கு புலந்தாள். என்ன வாய் புலந்துட்ட? நம்ப முடியலையா? பறவை, ஆமாம், உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன நீ? ஆமாம், உனக்கு ஆஸ்பத்திரியோட இப்போ டச் விட்டு போச்சா? நான் கொஞ்சம் விலகி நிற்கிறேன்டா. டாக்டர் தான் தூரம் நில்லு. அந்த பொண்ணு மீரா அப்பால அதுங்களோட சிநேகிதங்கள்லாம் ரொம்ப விவகாரமான ஆளுங்கன்னாரு. அதுவும் சரிதான். அவங்க உனக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கும் இப்போ விவகாரமான ஆளுங்களாகிட்டாங்க. அங்கே இப்போ முட்டிக்கிட்டு நிற்கு. எப்படின்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பார்ப்போம். என்ன ஐசு, நீ கோடு போட்டால் ரோடு போட்டுருவ நீ? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? மெய்யாலும் புரியலடா. எனக்கு அந்த பொண்ணுக்கும் சரி, அந்த பொண்ணுக்கு நானும் சரி மூணாம் மனுஷங்க. ஆனால் அந்த குழந்தையோட பாட்டம் பூட்டனுக்கு அப்படி கிடையாத. அவங்க உரிமைப்பட்டவங்க ஆச்சே. அது சரி, அந்த உரிமை ஆரம்பத்தில் எங்கே போச்சு? இந்த பசங்கள்லாம் ஒரு ஜோடி போய் காலில் விழுந்து கெஞ்சனை போக அடித்து துரத்தாத குறைய அந்த குழந்தைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க. அது ஒரு கோபத்தில் சொன்னது. அதுக்காக அவங்களுக்கு உரிமை இல்லாமல் போயிடுமா? உரிமை இருக்குது. இப்போ வக்கீலோட அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போக தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தி அந்த குழந்தைய எனக்கு என்னன்னா தூக்கி போடுறாமல் இவ்வளோ நாள் வச்சு காப்பாற்றிருக்க அந்த பொண்ணு மீராவுக்கு நீ சரியான ஒரு பதில் சொல்லணுமில்ல? என்ன பெரிய பதில் வேணும்னா தேங்க்ஸ்ன்னு இங்கிலீஷில் வார்த்தை சொல்லிவிட்டா போகுது. அதுக்கெல்லாம் மசீர பொண்ணா அது? உன் பேச்சை கேட்டு பிள்ளைய வாங்கி தர அந்த நாகர்கோவிலுக்காரங்களே நமக்கு இதில் திருப்பினவ ஞாபகம் இருக்குல்ல? நீ என்ன தான் சொல்ல வர்ற? அப்படி கேளு. அந்த பொண்ணு குழந்தைய தூக்கி அவ்வளோ சுலபத்தில் தரப்போகிறதில்ல. 50 கோடி மதிப்புள்ள சொத்தை இப்போ அந்த குழந்தை வச்சிட்ருக்கு. அதாவது பாட்டன் சொத்து பேரம்பேத்திக்கு தாங்கிற அடிப்படையில் வந்திருக்கிற சொத்து அது. அந்த சொத்துக்காகத்தான் வடைச்சிக்கிட்ட அந்த குழந்தையோட தாத்தாவும் பாட்டியும் கூட குழந்தைய தேடி வந்திருக்காங்க. எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரும் கொண்ட கிழவி செஞ்ச வேலை. அது செஞ்ச வேலை தான் இப்போ குழந்தைய கோடீஸ்வரி ஆக்கியிருக்கு. இந்த கோடிகளுக்கான தான் எல்லாரும் அதை ஆதரிக்க வர்றாங்க. இவங்க குழந்தைய நிஜமான பாசம் வச்சு வரலன்னு குழந்தைக்கு இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணோட நினைப்பு. புட்டு வைக்கிறேன் அளவுக்கு எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்? அங்கே தான் ஈஸு கடவுளையும் பார்க்க இருக்கான். அந்த பணக்காரனோட வக்கீல் தான் எனக்கும் வக்கீல். என் கேஸ் விஷயம் ஒன்றுக்காக போயிருந்தப்போ எல்லா விவரமும் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, இதில் நாம நீ என்னத்தரா பண்ண? துணிச்சலா சில வேலைகள் நீ இப்போ தான் பண்ணுன்னு. துணிச்சலான்னா காதை கண்டா சொல்கிறேன். என்னடா இது சினிமாக்கார மாதிரி பேசுகிற? அதில் தான் படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தனியாக இருந்தாலும் காதோடு பேசிக்குவாங்க. இங்கே என்னடா தனியாக இருக்கானா? சும்மா சொல்லு, நல்லா கேட்டுக்க. அது இப்போ கோடீஸ்வரர் குழந்தை இருக்கிறது அந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கிட்ட. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சா. நீ விஷயத்துக்கு வாடா. லோகு என்கிற அந்த லோகநாதனும் விஷயத்துக்கு வந்தான். அதை கேட்ட ஈசு என்கிற ஈஸ்வரிக்கும் விக்கிப்பு. தனது அறையில் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்திருந்த ஸ்ரீராம் ஸ்வேதாவோடு தொடர்பு கொள்ளப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தான். செல்ஃபோனுக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இமெயில் மூலம் மெயில் அனுப்பியும் ரிப்ளை இல்லை. அவள் மெயில் பாக்ஸை திறக்கவே இல்லை. கையை குத்தி பிசைந்து கொண்டிருந்தான். கீழே குழந்தை அழும் சப்தமும் அதோடு மீரா மல்லு கட்டுவதும் காதில் விழுந்து கொண்டிருந்தது. அப்பா சம்மதித்து விட்ட விஷயமும் கல்யாண தடை நீங்கிவிட்ட சந்தோஷத்தையும் சொல்லி சந்தோஷப்பட துடிக்கும் போது அது முடியாதபடி இந்த ஸ்வேதா இப்படியே எனக்கு என்ன வென்று இருப்பாள்? அவனுக்குள் துடிப்பு அதிகரித்து கொண்டே போயிற்று. அந்த வேளையில் அவள் வீட்டில் கூடியிருக்கும் ஸ்ரீதர் நினைப்பும் தோன்றவே அவனுக்கு உடனே ஃபோன் செய்தான். ஹாய் ஸ்ரீதர். என்னப்பா, லைன் கிளியர் ஆகிட்ட மாதிரி இருக்கே? ஆமாம், எல்லாம் மீரா பயம். அதான் மீரா. எக்ஸாக்ட்லி. பை ஸ்ரீதர், இந்த நல்ல விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மெயில் போட்டாலும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கா? புரியுது. நான் அவளை பார்த்து உங்களோட பேச சொல்லுமா? ஆமாம், அப்பா அம்மா மீரா பங்கஜ பாட்டி அப்புறம் அந்த ஏஞ்சல் குட்டி எல்லோரும் இப்போ ஸ்வேதாவை பார்த்து அவங்க கூட பேச ஆசையாக இருக்காங்க. மீரான்னு சொன்னால் டோன்ட் வரி, நான் ஸ்வேதாவை பார்த்து பேச முடியும்னு பார்க்குறேன். எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் கொட்டையை குழப்பாமல் இருந்திருந்தா இப்போ எல்லாமே சுலபமாக நடத்திருக்கோம். ஆனால் அவள் அப்பாவை நீ சூடேற்றிட்டுல, இப்போ பாரு எவ்வளோ சிக்கல். உண்மைதான் ஸ்ரீதர், சில விஷயங்கள் பட்டால் தான் புரியுது. இனியாவது உணர்ச்சிகளை அடக்கி ஆளை கற்றுக்கோ.
மீரா மாதிரி. ஷூர். நீ கொஞ்சம் இப்போ ஸ்வேதாவை பார்த்து பேசுகிறியா? துடிக்கிறியாப்பா? டோன்ட் வரி. உன்னை நான் டென்ஷன் படுத்த விரும்பலை. ஒரு அரை மணி நேரம் எனக்கு கூட. முதல்ல அவள் அப்பாவன் அந்த வில்லன் பிரகாஷ் ராஜ் வீட்டில் இருக்காருன்னு பார்க்குறேன். அப்படி இருந்தால் அவள் கூட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். உனக்காக என் வீட்டு பாத்ரூம்லேயோ கிச்சன்லேயோ ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்காக அந்த ஆளை பார்க்க போகணும். அப்படியே ஸ்வேதா கிட்டே என் ஃபோனை கொடுத்து உங்களோட பேசும்படி செய்யணும். இப்படி நிறைய வேலை இருக்குது எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஃபார்மாலிட்டியான பேச்சதுக்கு ஸ்ரீராம். இது நடக்கிற விஷயமாவது நல்லா நடக்கட்டும். அம்மா, குழந்தைய கேட்டு ராஜேஷோட அப்பா வந்துட்டார் போல தெரியுதே. மீரா என்ன மூடில் இருக்கா? சாரி ஸ்ரீதர், நான் ஸ்வேதா மூடில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. எனிவே, முன்னே வராத சொந்தங்க இப்போ வர்றது நல்லது தானே? நிச்சயமா. எங்களுக்கெல்லாம் இதனால் மீராவோட குடும்ப வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே. எங்கே அவள் கல்யாணம் தான் 6 மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சே. சொன்னால் 6 மாதம்லாம் ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடாது. ஓடணும். ஆனால் நானும் சந்தோஷமாக அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் முடிக்கணும். ஸ்வேதா அப்போ முன்னால் கோட்டு சுட்டமாக வந்து நிற்கணும். இந்த சினிமா டயலாக் படு மொக்க. வேறு மாதிரி யோசி. ஸ்ரீதர், பேசிகிட்டு இருக்கிற கட் பண்ணிவிட்டு ஸ்வேதா விஷயம் ஏதாவது செய்ய. ஓகே இப்போ என்னன்னு பார்க்குறேன். ஃபோனை கத்திரித்தான் ஸ்ரீதர். இப்பக்கமாக ஸ்ரீராமிடந்து தொண்டையிலொரு வறட்சி. எல்லாமே நன்றாக இருப்பது போலவும் இருக்கிறது, அவ்வளவும் மிரட்டுவது போலவும் இருக்கிறது. இது மாதிரி நேரங்களில் மனதை லேசாக வைத்துக் கொள்வதில் தான் எல்லாம் இருக்கிறது. ஆனால் முடியவில்லை. என்ன செய்யலாம்? கம்ப்யூட்டர் மானிட்டரில் நெட்டை ஓப்பன் செய்து யூடியூபுக்குள் நுழைந்து சிரிப்பாய் சிரிக்கும் இப்போதைய ட்ரெண்டில் உள்ள சீரியலை மேய ஆரம்பித்தார். கண்கள் மட்டும்தான் அதை பார்த்தது. மனதில் ஸ்வேதா ஜபம். அவள் பேசினாலன்றி மனது அடங்கவே அடங்காது போல தோன்றவே சீரியலை முடக்கிவிட்டு அவளது ஃபோட்டோக்களை மானிட்டரில் விரித்து பார்க்க தொடங்கினான். ஆதாம் ஏவாள் காலத்து ஆப்பிள் சாப்பிட்ட சிக்கல். ஆணுக்கு பெண் என்றாலே கிளர்ச்சி தான். ஸ்ரீராம் தன் கண்களாய் ஸ்வேதாவை கன்னத்தை நக்கினான். கழுத்து பாகத்தில் உஷ்ண மூச்சை ஊதிவிட்டான். தட்டுவாணி, ஏண்டி இவ்வளோ அழகாக இருந்து உசுர் எடுக்கிற என்று மானசீகமாக கேட்கவும் செய்தான். மொத்தத்தில் அவன் இளமை அங்கே போர் செய்ய ஆரம்பித்து விட்டது. டொக் டொக். கதவு தட்டப்படும் திறந்து கொண்டது. மறுபுறத்தில் யாரோ ஒரு புதிய பெண் முகம். யார் வேணும் கேட்டாள் அந்த பெண். சார் இல்லை கேட்டவன் ஸ்ரீதர். இல்லை, இப்போ தான் எல்லோரும் கிளம்பி போனாங்க. நீங்கள் யார்? நான் மாடியில் குடியிருக்கேன். பாத்ரூமில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீங்கள்? நான் சாரோட தூரத்து சொந்தம். வீட்டை பார்த்துருக்காக வர சொன்னார். வந்திருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? ஸ்வேதாவுக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம். வாட்? ஐம் சாரி, அவரால் இங்கே கூட யாருக்கும் சொல்ல முடியல. அநேகமாக ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுவார். எதனால் இவ்வளோ சீக்கிரமாக? மாப்பிள்ளை பையனோட அப்பா சீரியஸாக இருக்காராம். அவருக்கு லங் கேன்சர். 1 மாதம் தான் அதிகபட்சம் இருப்பாராம். அதனால் இருக்கிற முகூர்த்தத்தில் பண்ணிட உத்தேசம். ஸ்ரீதருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இது அவன் கற்பனை கூட செய்து பார்த்துடாது. திருப்பம் மௌனமாக நின்றான். நீங்கள் அவர் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பாத்ரூம் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேனே. எதுனாலும் என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஓகே. நீங்கள் போங்க, நான் ப்ளம்பரை வர சொல்கிறேன். பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். பைதவே உங்கள் பேர்? சார் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறதுக்காக கேட்குறேன். ஸ்ரீதர். ஓகே, தேங்க்யூ என்று பேச்சோடு கதவை தாழ்த்து கொள்ள ஸ்ரீதரும் திரும்பிட பொறுக்க முடியாத ஸ்ரீராமும் ஃபோனில் அழைத்தான். தொடரும்.